we are doing great. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேட் சரியாக போகலை, பட் ஒரு லோ ப்ராபபிள் செட்டப்பு தான். ஸோ ட்ரேடோட பிரேக் டவுனை பார்ப்போம். இன்றைக்கி வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. தென் ஒரு சின்ன கன்சால்டேஷன் இருந்துச்சு. ஸோ ஐ ஃபவுண்ட் திஸ் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் இந்த பிரேக் டவுனில் நம்மளோட புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணேன். புட் ஆப்ஷன்ஸ் 2 lots பை பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல் சைடு வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. லைக் இந்த கேண்டலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடில் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் டவுன் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக்கில் நம்மளோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி தான் வித் 2 lots ஆஃப் புட் ஆப்ஷன்ஸ். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 2000 rupees லாஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சார்ட் பேட்டர்ன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட் அண்ட் லெட்ஸ் ஏ ப்ரீமியம் சார்ட். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 165 சம்திங்கில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். 165ல நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் புல் பேக்கில். பட் இந்த இடத்துல லைக் இந்த கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ 165ல நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் 165 கிடையாது, 158 நினைக்கிறேன். 158ல நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் 158ல நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு 10 minutesலேயே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 117 120 வரைக்குமே போயிருக்கு. தென் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அண்ட் 205 நம்மளோட டார்கெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஆப்வியஸாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் போடலன்னா ஆப்வியஸாக டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். பட் அது வந்து ரொம்ப ரிஸ்கி. லைக் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 22,000 வந்து கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 2 lots போட்டு அப்படின்னா, அந்த 20,000 வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். போனால் 20,000 ஓகே கிராண்டட் அப்படின்ட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட வேண்டியதில்லை. ஆப்வியஸாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லக்கி டேல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு டார்கெட் ஹிட் ஆகும். பட் அது வந்து அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா வந்து உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் நீங்கள் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்களோட லாஸை நீங்கள் தான் மினிமைஸ் பண்ணணும். அண்ட் ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி டெய்லி 1 trade அப்படிங்கிறத வந்து அதில் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. செகண்ட் ட்ரேட் எடுக்கணும், ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கணும், நம்ம லாஸ் பண்ண கேபிட்டலை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறது. அது கண்டிப்பாக வந்து அது வந்து அக்கௌண்ட் ப்ளோவில் தான் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வந்து வாஷ் அவுட் பண்ணுவீங்க வித்தின் ஒரு 1 week 10 daysல. ஸோ மேபி இன்றைக்கி நீங்கள் தப்பிக்கலாம், நாளைக்கு தப்பிக்கலாம், பட் நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் கிட்ட வந்து நீங்கள் லாஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ டோன்ட் ஃபைட் வித் மார்க்கெட். அது வந்து மார்க்கெட்டுக்கிட்ட ஃபைட் பண்ணி யாருமே ஜெயிச்சது கிடையாது. ஸோ ஏன்னா அது கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு வெப்பன் மாதிரி, பவர்ஃபுல் வெப்பன். ஏன்னா வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஒரு 1 lot 2 lots வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25% நம்ம கேப்சர் பண்ணிடுவோம். லெட்ஸே ஒரு 160க்கு நம்ம ப்ரீமியம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது 205 நம்ம டார்கெட்டாக ப்ளேஸ் பண்ணோம். ஸோ 45 points ப்ளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 20 to 25% ROI கிடைக்குது. ஸோ நீங்கள் எஃப்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கே அவங்க 8% தான் கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து வித்தின் அ டே நீங்கள் 20 to 25% அப்படிங்கிறது இட்ஸ் ஹியூஜ், ரைட்? ஸோ நீங்கள் வீக்லி ஒன் ட்ரேட் 2 trade வந்து நீங்கள் அப்படி எடுத்தாலே நீங்கள் மந்த் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ அதனால் இது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். ஸோ அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும், டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. இது ஒரு சிம்பிள் ரூல். நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு வெப்பன் மாதிரி. அந்த வெப்பனை டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, பட் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது நம்மளையே ஸோ அந்த மாதிரி. அண்ட் இதை ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணல அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ப்ளோ ஆகிறது ரொம்ப ஈஸி. லைக் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லெட்ஸ் ஒரு 50K 1 lakh வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை லாஸ் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் அதை ரெக்கவர் பண்ணி லாஸ் இல்லாமல் ஒரு மந்த்தையோ ஒரு இயரையோ முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. செபி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு டாப் 5% 100 பீப்புளில் ஒரு 4 to 5 பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து ஆப்ஷன்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ரெஸ்ட் 95% பீப்புள்ஸ் வந்து ஸ்டில் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் தி மெயின் ரீசன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் எடுக்கிற ட்ரேடை கம்பேர் பண்ணும்போது செட்டப் வந்து ரொம்ப வந்து
ஆஹா ஓஹோங்கிற செட்டப் கிடையாது. பட் ஃபைன், லைக் இந்த இடத்துல ஒரு 2 சப்போர்ட் இருந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விக்மே இல்லை. லைக் இந்த பிரேக் டவுன் கேண்டிலில் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி தான் தெரியும், எந்த ஒரு கேண்டிலுமே இல்லை, விச் இண்டிகேட் செல்லிங் ப்ரெஷர். ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் ஃபர்தராக மார்க்கெட் டவுன் ஆகும். லைக் ஏன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு, இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்வியஸாக கீழே வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரீட்ரேஸில் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் யா, ஸ்டாப் லாஸ் ஹிட், பட் இட்ஸ் ஃபைன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. பட் தட் அது வந்து பெரிய விஷயம் இல்லை. லைக் அது ஆப்வியஸாக யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான். பட் அதை வந்து பெருசாக மைண்டுக்கு எடுத்துக்க வேணாம். நமக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட், ஸோ டுடே இஸ் நாட் அவர் டே அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கணும். டோன்ட் கோ ஃபார் செகண்ட் ட்ரேட் ஆர் ரிவெஞ்ச் ட்ரேட் ஆர் சம்திங் like that. And if you found this video useful, kindly like and subscribe this video. And if you have any doubt, please feel free to leave it in the comment section. And thank you so much. Bye.